உலகம் சுற்றும் வாலிபன் இந்த படத்தின் தலைப்பு மட்டுமல்ல, படமும் அனைத்து தரப்பு ரசிகர்களையும் மக்களையும் கவர்ந்தது. அந்த அளவிற்கு அழகியலோடு இருந்த படம் அது. உலக நாடுகளின் ஒட்டுமொத்த அழகையும் கேமராவில் அள்ளி வந்து தமிழக மக்களை பரவசப்படுத்த வேண்டும் என்று எம்ஜிஆர் நினைத்தார். அவரது அந்த ஆசையை நாளடைவில் ஒரு லட்சிய கனவாகவே விஸ்வரூபம் எடுத்து நின்றது. எம்ஜிஆரின் இந்த லட்சிய படத்துக்கு இயக்குனர் ப. நீலகண்டன், R.M. வீரப்பன், இதயம் பேசுகிறது மணியன், சித்ரா கிருஷ்ணமூர்த்தி என்று ஒரு முதுபெரும் கூட்டணி பின்னணியில் இருந்து செயல்பட்டது. சுற்றும் வாலிபன் படத்தை பற்றி செய்தி வந்த அதே சமயத்தில் சில பொல்லாத பத்திரிகைகள் தேவையில்லாத அவதூறுகளையும் எம்ஜிஆரை குறித்து படப்பிடிப்பு என்கிற பெயரில் அழகு தேவதைகளை அழைத்து கொண்டு போய் உல்லாசமாக சுற்றி வருவதற்காகவே எம்ஜிஆர் வெளிநாடு செல்கிறார் என்கிற ரீதியில் சில பத்திரிகைகள் விஷம் கக்கின. ஆனால் அவை எம்ஜிஆர் என்கிற நல்லவரின் முன்னால் அந்த தீய சக்திகள் ஒன்றும் செய்ய முடியாமல் போய்விட்டது. அந்த தீய செய்தியும் கருகி போனது. பிடிப்பு குழுவோடு ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளத்தையும் அழைத்து கொண்டு ஜப்பான் உட்பட கீழ்திசை நாடுகளுக்கு பயணமானார் மக்கள் திலகம். ஜப்பான் நாட்டின் முக்கிய நகரமான ஒசாகோ, டோக்கியோ, ஹாங்காங், தாய்லாந்து நாட்டின் பாங்காங், பிறகு சிங்கப்பூர், அதன் தலைநகர் கோலாலம்பூர் போன்ற அழகு தோரணங்கள் கட்டியிருக்கும் உலக நாடுகளின் படப்பிடிப்பு நடத்தப்பட்டது. கிட்டத்தட்ட 50 நாட்கள் வரையில் வெளிநாடுகளில் படப்பிடிப்பு நடத்தி உலக நாடுகளின் அழகை தோரணம் கட்டியது போல அற்புதமான அழகுகளை எல்லாம் கேமராவில் பதிவு செய்யப்பட்டது. ஜப்பான் நாட்டின் ஒசாகோ நகரத்தில் வருடந்தோறும் நடத்தப்படும் உலக பிரசித்தி பெற்ற எக்ஸ்போ 72 என்கின்ற கண்கொள்ளா கண்காட்சியும் படம் பிடித்து வந்தார் எம்ஜிஆர். நாடுகளில் எடுக்கப்பட்ட இந்திய படங்களிலேயே உலகம் சுற்றும் வாலிபன் அளவுக்கு பிரம்மாண்டமாகவும் பிரமிக்க வைக்கும்படியாகவும் ஒரு படம் இதுவரை வெளியாகவில்லை என்று சொல்லும் அளவில் அதனுடைய நேர்த்தி படமாக்கப்பட்ட விதம் அருமையாக அமைந்திருந்தது. உலகம் சுற்றும் வாலிபன் படத்துக்காக எம்ஜிஆர் உலக நாடுகள் முழுவதும் போய் படப்பிடிப்பு நடத்துவதையும், குறிப்பாக எக்ஸ்போ 72 பொருட்காட்சியை பிரம்மாண்டமாக எடுக்க திட்டமிட்டிருப்பதையும் கேள்விப்பட்ட AVM நிறுவனம் தமிழ் திரையுலக வரலாற்றின் மிக பெரிய விநியோக ஏரியா எனப்படும் வடார்காடு, தென்னார்காடு, செங்கல்பட்டு நகரத்தின் விநியோக உரிமையை நல்ல தொகை கொடுத்து விலை கொடுத்து வாங்கி கொண்ட வெளிநாட்டு படப்பிடிப்பை வெற்றிகரமாக முடித்து திரும்பிய எம்ஜிஆர் மீதமுள்ள காட்சிகளை சென்னையில் வந்து பிரம்மாண்டமான செட்டுக்களை போட்டு படப்பிடிப்பு நடத்த திட்டமிட்டார். நம்பியார், மனோகர், தேங்காய் சீனிவாசன் போன்ற சில நட்சத்திரங்களை வெளிநாட்டுக்கு அழைத்து போகாமலேயே அவர்கள் சம்பந்தப்பட்ட காட்சிகளை சத்யா ஸ்டுடியோவில் செட் போட்டு படப்பிடிப்பு நடத்தினார். அப்படி எடுக்கப்பட்டதுதான் சிங்கப்பூர் டைகர் பாம் கார்டன் காட்சியும், ஜப்பான் புத்தர் கோயிலில் நம்பியாருடன் மோதும் சண்டை காட்சியும். படத்தை எம்ஜிஆர் தன்னுடைய லட்சிய படமாக சொன்னதால் தரச்சான்று பிரம்மாண்டம் இதை மட்டுமே பிரதான கொள்கையாக வைத்து உலகம் சுற்றும் வாலிபனை கலை நுணுக்கத்துடன் கவனமாக செதுக்கியிருந்தார் எம்ஜிஆர். பல தடைகளை, சிக்கல்களை, கண்ணுக்கு தெரியாத தீய சக்திகளின் முறியடிக்கும் செயல்களை எல்லாம் முறியடித்து அறிவித்த தேதியில் படத்தை திரையிடுவதற்கு எம்ஜிஆர் முன்னணி வந்தார். அதே போல குறிப்பிட்ட அந்த நாளில் திரைப்படத்தை வெளியிட்டார். உலகம் சுற்றும் வாலிபன் படப்பெட்டிகளை வழிமறித்து கடத்தி போவதற்கு ஒரு பெரிய கும்பல் தயார் நிலையில் இருக்கிறது என்பதை அறிந்த எம்ஜிஆர் புத்திசாலித்தனமாக காரியம் ஒன்றை இறங்கினார். ஒரு ஊருக்கு ஒரு பெட்டியை அனுப்பி வைப்பதில் பல தந்திரங்களை கையாண்டார். கார், ரயில், பஸ் என படப்பெட்டிகளை அனுப்பும்போது ஏதாவது ஒரு படப்பெட்டியில் தன் படச்சுருள் இருக்கும். கூடவே இன்னும் 2 பெட்டிகளும் இடம்பெறும். அந்த எக்ஸ்ட்ராவில் வேஸ்ட் ஃபிலிம் ஒன்றிலும் மற்றொன்றில் செங்கல்களும் நிரப்பப்பட்டிருக்கும். இப்படி அந்த வழிப்பறி கும்பலை குழப்படி செய்யும் விதமாக தந்திரங்களை கையாண்டு தியேட்டர்களுக்கு படப்பெட்டிகளை அனுப்பி வைத்தார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். தடை கற்களையும் தகர்த்து பொடி பொடியாக்கி உலகம் சுற்றும் வாலிபன் அறிவிப்பு செய்தபடி ரிலீஸ் செய்யப்பட்டது. படம் பதட்டமும் பரபரப்பும் சுமந்து வந்ததால் மக்களின் மத்தியில் அன்றே படத்தை பார்க்கும் ஆவல்
மிக பெரிய அளவில் வந்துவிட்டது. முதல் நாள் இரவே தியேட்டரில் கியூ கட்டி நிற்க ஆரம்பித்து விட்டார்கள் மக்கள். மக்களின் அமோக மகிழ்ச்சி ஆரவாரத்துடன் 31 வாரங்கள், அதாவது 217 நாட்கள் வரை வெற்றி வலம் வந்தது இந்த படம். திரையுலக வரலாற்றில் ஒரு படம் எந்தவிதமான விளம்பரமும் இல்லாமல், போஸ்டர் எதுவும் ஒட்டாமல், பலத்த எதிர்ப்புகளை கடந்து மாபெரும் இமாலய சாதனையை நிகழ்த்தி காட்டிய அற்புதம் அரங்கேறியது இதுவே முதல் தடவை என திரைப்பட ஆர்வலர்கள், ஆய்வாளர்கள் சுற்றும் வாலிபன் படத்தை சான்று ஆவணமாக சாட்சியாக சொல்கிறார். படைத்த உலகம் சுற்றும் வாலிபனின் கதை. முருகன் ஒரு மாபெரும் விஞ்ஞானி. மின்னலில் இருந்து வெளிப்படும் சக்தியை பயன்படுத்தி ஒரு முக்கியமான ஆராய்ச்சியை கண்டுபிடிக்கிறார். அந்த ஆராய்ச்சியை ஆக்கப்பூர்வமான வழியில் மனிதகுல மேம்பாட்டுக்காக பயன்படுத்தி இந்தியாவின் பெருமையை உலக அரங்கத்திற்கு காட்ட நினைக்கின்றார். அந்த அற்புதத்தை, ஆராய்ச்சி குறிப்பை வெளிநாட்டு சந்தையில் விலை பேசினால் கோடிக்கணக்கில் பணம் குவித்துவிட முடியும் என ஆசை வலை பின்னுகிறார் சக விஞ்ஞானி பைரவன். தாய் நாட்டுக்கு செய்யும் அந்த துரோக செயலுக்கு விஞ்ஞானி முருகன் ஒப்புக்கொள்ள மறுத்துவிட்டார். தன்னால் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த ஆராய்ச்சி குறிப்புக்கு பைரவனால் எந்த சந்தர்ப்பத்திலும் ஆபத்து நிகழக்கூடும் என நினைத்தார் முருகன். ஆகவே ஆராய்ச்சி குறிப்பை அடையாளம் காட்டும் இரகசியத்தை பல்வேறு பகுதிகளாக பிரித்து எழுதி வைத்து அதை உலக நாடுகள் எங்கும் பரவி இருக்கும் சமாதான தூதுவர்களான தனது நண்பருக்கு கொடுத்து வைத்திருந்தார் முருகன். ஆத்திரமடைந்த விஞ்ஞானி முருகனை சுட்டு விடுகிறான். அந்த அதிர்ச்சியில் சுயநினைவு இழந்து சித்தப்பிரமை நிலைக்கு வருகிறார் முருகன். சூழ்நிலையில் விஞ்ஞானி முருகனின் உருவத்தை அப்படியே கொண்ட தம்பி ராஜுவும் களத்தில் இறங்குகிறார். இரகசிய புலனாய்வுத்துறை அதிகாரியான ராஜு அண்ணன் கண்டுபிடித்த அந்த அற்புதத்தை அரசாங்கத்துக்கு அடையாளம் காட்டும் முயற்சியில் இறங்குகிறார். ஆராய்ச்சி குறிப்பு அடங்கிய அந்த இரகசியத்தை விற்கும் பணிக்காக உலக நாடுகளுக்கு பயணமாகிறார். அதை அபகரிக்கும் நோக்கத்தில் பேராசை பிடித்த பைரவனும் ராஜுவை பின்தொடர்கின்றான். லட்சியமும் பேராசையும் மோதும் இந்த போராட்டத்தில் ராஜு வெற்றி பெறுகிறார் என ஒரு ஆங்கில படத்திற்கு இந்நிகரான பிரம்மாண்டமும் ஆச்சரியமும் அணிவகுத்து நிற்கும் உலகம் சுற்றும் வாலிபன் கதை இதுதான். ஹாலிவுட்டின் ஜேம்ஸ் பாண்ட் டைப்பில் கதையும் காட்சி அமைப்புகளும் மிரட்டலாக இருந்தது. வீரதீர சாகசத்துடன் காதலிலும் கலக்கியிருந்தார். தமிழக ஜேம்ஸ் பாண்ட் எம்ஜிஆர். விஞ்ஞானி, இரகசிய புலனாய்வுத்துறை அதிகாரி என இரட்டை வேடம் தாங்கி வந்தார். 2 கதாபாத்திரத்திலும் கலக்கி ரசிகர்களை கவர்ந்தார் எம்ஜிஆர். நாயகன், இயக்குனர், தயாரிப்பாளர் என பல அவதாரம் எடுத்திருந்த எம்ஜிஆர் எல்லா ரோல்களையும் சிறப்புடன் செய்து தன்னை ஒரு ஆல்ரவுண்டராக அடையாளம் காட்டியிருந்தார். குறிப்பாக இயக்குனர் எம்ஜிஆர் ஆட்டநாயகன் பட்டத்தை தட்டி சென்றார். மஞ்சுளா, சந்திரகலா, அறிமுகநாயகி லதா என 3 அழகு தேவதைகளின் அழகும் இளமையும் ரசிகர்களால் ஆராதிக்கச் செய்யப்பட்டது. அவர்களோடு தாய்லாந்து அழகியும் வந்து பேரழகை காட்டினார். சிறந்த பொழுதுபோக்கு சித்திரம் என்கிற தரமுத்திரை குத்தப்பட்டு வந்த இந்த படத்தை இசையும் பாடல்களும் ஜீவனாக இருந்தது. நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும், லில்லி மலருக்கு கொண்டாட்டம், நிலவு ஒரு பெண்ணாகி சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே, பச்சை கிளி முத்துச்சரம், தங்கத்தோணியிலே, அவள் ஒரு நவரச நாடகம், சொம்பாயி காதல் காதல், உலகம் அழகு கலைகளின் சுரங்கம், உலகம் சுற்றும் வாலிபானோடு பயணம் வந்தவள் நான் ஆகிய 10 பாடல்கள் இந்த படத்தில் 10 முத்தான பாடல்கள் ரசிகர்கள் உள்ளத்தில் இடம் பிடித்த பாடல்களாக இடம்பெற்றன. சுற்றும் வாலிபன் உலகம் எங்கும் தமிழர்களால் கொண்டாடப்பட்டது, மாபெரும் வெற்றியை பெற்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.